அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டடா டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் பார்த்துட்டு வரோம். அதில் வெட்னஸ்டே டெஸ்ட் சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 கொஸ்டின்ஸ் வந்து மார்னிங் டிஸ்கஸ் பண்ணி வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ அடுத்த வீடியோ செக்ஷன் நம்ம பார்த்துருவோம். ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூஸ் ஜாயின் பண்ணிக்கிங்க. அந்த பேக்கேஜ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு, ஃபார்முலா புக்லெட்டு. இந்த பேக்கேஜ் வேணுன்றவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ கான்டாக்ட் நம்பர் வந்து 9384686847. என்னுடைய கிளாஸஸ் வந்து ரெகுலராக யூடியூப்ல அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ரெகுலராகவே என்னுடைய கிளாஸஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து எதுவும் பே பண்ணி ஜாயின் பண்ண வேணாம். யூடியூப்ல அப்லோட் பண்ணி விட்டுருவேன். நீங்கள் எப்போ வேணாலும் யூடியூப் ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட்டில் இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 12 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்ளம் நம்பர் 13 பார்ப்போம். ஸோ ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே. இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சண்டே டெஸ்ட் நான் வந்து லீனியர் அல்ஜிப்ரா போர்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். ரிங் அண்ட் ஃபீல்டு தேரி லீனியர் அல்ஜிப்ரா. ஸோ அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. இப்போ கொஷின் பார்ப்போம். இன் S5 நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது NC2. ஸோ n into n minus 1 divided by 2 factorial அந்த ஃபார்மேட் இது. ஸோ NC2 போது உங்களுக்கு 5C2. ஸோ ஏன்னா n வந்து இங்கே 5. நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக 1 2 3 4 5 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சைக்கிள் ஒரு 5 சைக்கிள்ஸ் பெர்முடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம்னா 1 2 அப்புறம் 1 3 1 4 ஆர் 1 5 இப்படி எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 2 2 3 அப்புறம் 2 4 2 5 இப்படி எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து 1 2 3 4 4 5 அப்படி எழுதிக்கலாம். ஆர் அப்படி இல்லைன்னா 1 2 2 3 3 4 4 5 இது போல இவ்வளோ டிரான்ஸ்போசிஷன்ஸ் வந்து உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? அதுக்கு டேரெக்டாக ஒரு ஃபார்முலா, அதுதான் இந்த NC2 ஃபார்முலா, NCR ஃபார்முலா மாதிரி n ஃபேக்டர் டிவைடட் பை n minus r ஃபேக்டர். இது போடுவோம் இல்லைங்களா, NCR ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க வேண்டியது. இது ஆக்சுவலாக NC2 ஃபார்மேஷன். ஓகே. ஸோ NCR ஃபார்முலா என்ன? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n minus r ஃபேக்டோரியல். இதுதான் வந்து NCR ஃபார்முலா. ஸோ ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட் நோட் பண்ணிக்கிங்க. அதே போல் NPR இது எல்லாமே நான் வந்து ஃபார்முலா புக்காகவும் கொடுத்துருக்கேன். ஸோ யூஜிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு 10 சாப்டருக்குமே ஃபார்முலா போட்டிருக்கேன். அதையுமே நீங்கள் வாங்கி படிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இமீடியட்டாக அந்த 5 புக்லெட் காம்போ ப்ரைஸ்ன்னு சொல்லி கேளுங்க. கால் பண்ணும் போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 5 புக்லெட் காம்போ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ப்ரைஸ் டீட்டெயில் சொல்லிவிடுவேன் வித் டெஸ்ட் பேட்சோட. ஸோ வேணுன்றவங்க அந்த 5 புக்லெட் வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கொரியர் வந்துடும். ஸோ இமீடியட்டாக புக் பண்ணிவிடுங்க. ஸோ டிலே பண்ணாதீங்க. நீங்கள் சாட்டர்டே புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டே தான் பார்சல் வரும். ஸோ இன்னைக்கு புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நான் நாளைக்கு ஈவினிங் போட்டு விட்டுருவேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டேக்குள்ளே பார்சல் கைக்கு வந்துடும். ஸோ வீக் டேஸில் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லது. வீக்கெண்டில் பண்ணும்போது உங்களுக்கு மண்டே பார்சல் வரதால கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். ஓகே ஃபைன். இப்போ இது என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் S5 கேட்குறாங்க. ஸோ n = 5 சப்ஸ்டிட் பண்ணும்போது 5C2 இல்லையா? ஸோ அப்போ போகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 × 4 divided by 1 × 2. அப்போ 5 2 10 வந்துடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் S5 வந்து 10. இப்போ இதுவே நான் உங்களுக்கு கேட்குறேன், S8ல டோட்டல் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் எவ்வளோ இருக்குன்றத உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பெர்முடேஷன்ஸ் குரூப்பை கம்ப்ளீட்டாக ஒரு கிளாஸ் கொடுத்துட்றேன். ஸோ அதுவுமே நம்ம பக்காவாக எல்லா ஏரியாவும் கொடுத்துட்றேன். பெர்முடேஷன்ஸில் வந்து ஆர்டர் ஆஃப் எலமெண்ட், ஆர்டர் ஆஃப் த சைக்கிள்ஸ், லென்த் ஆஃப் சைக்கிள்ஸ், கான்ஜுகேஷன் கிளாஸஸ், இதெல்லாம் எப்படி நீங்கள் ஃபைன் பண்ணுறதுன்றது பக்கா கிளாஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் புக்லெட்டை வாங்கி வச்சுக்கிட்டு படிங்க. புக்லெட் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் போடுற கிளாஸை டக்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம், புக்லெட்டில் அந்த ப்ராப்ளம்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். இது மார்னிங் பார்த்தது தான். ஆர்டர் ஆஃப் த பெர்முடேஷன் சொல்லி கேட்குறாங்க. இது 3 சைக்கிள் 2 சைக்கிள். அப்போ LCM ஆஃப் 3, 2 பார்க்கணும். டிஜாயின்ஸ் கவுண்ட் இருக்கான்னு பார்க்கணும் நோட்ஸில். அப்போ எல்லாமே டிஜாயின் நோட்ஸ் தான். அப்போ 3 2 6 வந்துடும். அப்போ LCM வேல்யூ என்ன நமக்கு 6. அவ்வளோ. ஓகே. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் S5 வந்து நமக்கு தெரியும் n ஃபேக்டோரியல். ஸோ சிமெட்ரிக் குரூப் ஆஃப் ஆர் n சிம்பிள்ஸில் வந்து செட் ஆஃப் ஆல் 1 1 ஆன் டு மேப் தான். ஃப்ரம் n சிம்பிள் டு n சிம்பிளுக்கு மேப் கொடுக்குறது தான் எனக்கு சிக்மா ஆஃப் பெர்முடேஷன்ஸ் எல்லாம் நம்ம போடுவோம். அதில் வந்து எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னா n ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் 4 சைக்கிள் S4 எவ்வளோ இருக்கும் அப்படின்றத 4 - 1 ஃபேக்டோரியல் டேரக்டாக போட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? 6. ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் n சைக்கிள் n - 1 ஃபேக்டோரியல் அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். அடுத்து எவ்ரி பெர்முடேஷன் கேன் பி ரிட்டன் as a ப்ராடக்ட் ஆஃப் டிஜாயின் சைக்கிள்ஸ் ஆர் டிரான்ஸ்போசிஷன். ரெண்டுமே ட்ரூ தான். ஸோ பார்த்தீங்கன்னா 3 கரெக்ட். The parity of the permutations which means number of even permutations odd permutations அது வந்து நம்ம சர்ச் பண்ணுறது தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 தான் இது கரெக்ட். இது வந்து நீங்கள் நியூவாக பார்த்துருப்பீங்க, இது யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கட்டுமே நான் கேட்டிருக்கேன். எஸ்டின்லேயே இருக்குது. நீங்கள் எஸ்டின் புக்கை வந்து லைன் பை லைன் படிக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் லைன் பை லைன் கொஷின்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் கொஷின் கலெக்ஷன்ஸே நீங்கள் தரவாக பார்த்துட்டா போதும், நீங்கள் அசால்ட் பண்ணிடலாம். எல்லா ஏரியாவையும் நீங்கள் தட்டிட்டு போயிட்டே இருந்துடலாம். அடுத்து பாருங்கள், இது நீங்கள் இப்போ யூஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டடி ஆஃப் ஸ்டாண்டர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு நான் ஸ்டாண்டர்டாக கொஷின்ஸ்லாம் கொடுப்பேன்.
நீங்கள் என்ன பாருங்களேன், என்னுடைய கிளாஸஸ் இந்த எம்சிக்யூஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்லெட் கொடுப்பேன். நீங்களே அப்படியே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்லெட்டு சொல்யூஷனும் போட்டேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஏப்ரல் 15 வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோன்னு. அது ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் அனுப்புவேன். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த எக்ஸாமை நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, ஃபைன். இந்த ஆல்டர்னேட்டிங் குரூப் ஆஃப் A4 ஆர்டர் N4 AN உடைய வேல்யூ ஆர்டர் ஆஃப் AN வந்து பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2. ஸோ அப்போ A4ன்றது செட் ஆஃப் ஆல் ஈவன் பர்முடேஷன்ஸ் தான். அப்போ 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 போட போறீங்க. 4 ஃபேக்டோரியல் 24, 24 by 2 போட்டிங்கன்னா 12. ஸோ எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஸோ நம்பர் ஆஃப் ஈவன் பர்முடேஷன்ஸ் இன் S6 என்னவா இருக்கும்னு சொன்னால், ஸோ ஈவன் பர்முடேஷன்ஸ் வந்து A6 தான் கேட்குறாங்க. ஆர்டர் ஆஃப் A6 பார்க்குறீங்க. 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2. 6 ஃபேக்டோரியல் எவ்வளோ வருன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, நான் டேரெக்டாகவே இதை கொடுத்துட்டேன். 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 நீங்கள் போட்டு பண்ணி தான். அடுத்து 2 பர்முடேஷன்ஸ் ஆர் கான்ஜுகேட் இஃப் ஒன்லி இஃப் தே ஹேவ் அ சேம் சைக்கிள் டைப். 2 பர்முடேஷன்ஸ் வந்து கான்ஜுகேட் டு ஈச் அதரா இருக்குது அப்படின்னா அவனுடைய சைக்கிள் டைப் வந்து சேமாக இருக்கும். 2 2 சைக்கிள் 3 3 சைக்கிள், அந்த ஃபார்மேஷன்ஸ் வந்து சேமாக இருக்குன்ற. ஓகே, அப்போ in SN any 2 permutations are conjugate to each other அப்படின்னா if they have a same cycle typeன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்பர் ஆஃப் வேஸ் டு ரைட் த 3 சைக்கிள்ஸ் as a product of transpositions எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் வேல தான் நம்மளால அது கொடுக்க முடியும். ஸோ 3 சைக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ABC இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து என்னென்ன வேலை நீங்கள் வந்து டிரான்ஸ்போசிட் பண்ணலாம் அப்படின்னா AB AC ஃபார்மேட்டில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா AB BC ஃபார்மேட்டில் பண்ணலாம். there are 2 different way தான் அவைலபிள். கரெக்டுங்களா? ஸோ இந்த 3 சைக்கிள் we can write இந்த டிரான்ஸ்போசிஷன் in terms பார்த்தீங்கன்னா 2 times. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் பின்றதை நீங்கள் டிக் பண்ணணும். அடுத்து the number of permutations in X6 having the cycle type 3 சைக்கிள் மாதிரி எப்படி இருக்குன்றதை கேட்குறாங்க. அதாவது இந்த டைப்பில், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ABC அப்புறம் DEF, இப்படி இல்லைன்னா 1 2 3 4 5 6. இது வந்து உங்களுக்கு வந்து 3 சைக்கிள் ஃபார்மேட்டில் இருக்கிறது. ஸோ இந்த ஃபார்மேட் ஆஃப் சைக்கிள்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத அவங்க பெர்முடேஷன்ஸ் கவுண்ட் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 6 ஃபேக்டோரியல் நான் காலைல சொன்னேன்ல, n factorial divided by 1 cycle of length L1, 2 cycle of length L2 and so on, n cycle of length Ln into L1 factorial, L2 factorial and so on, Lk factorial. So Ln factorial இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ 3 சைக்கிளா, அப்போ 3 ஸ்கொயர் ஃபார்மேட் தான் இருக்குது. அப்போ 6 factorial divided by 3 ஸ்கொயர் இன்ட்டு உங்களுக்கு 2 factorial. இந்த பவர்ஸ் வந்து நீங்கள் ஃபேக்டோரியல்ஸ் போட்டுக்கணும். அப்போ 6 factorial 720 divided by 3 ஸ்கொயர்னா 9 into 2. ஸோ உங்களுக்கு அடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 40 வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 கரெக்ட். ஓகே, நோட் போட்டுக்கிட்டே கிளாஸ் கவனிங்க, நோட் போடுங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் கான்ஜுகேசி கிளாஸஸ் இன் S5 எவ்வளோ இருக்குன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. அதே போல் S9க்கு S7க்குலாம் நீங்கள் சொல்லுங்கள், S8க்கு என்ன ஆன்சர்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கான்ஜுகேசி கிளாஸஸ்னால் நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் ஆஃப் 5. ஸோ 5 எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம், 5 5 எழுதிக்கலாம், 4 + 1, 3 + 2, 3 + 1 + 1 + 1, 2 + 1, 2 + 1 + 1 + 1, ஆல் ஆர் 1ன்னு பிரிச்சு பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 கவுண்ட் வரும். ஓகே, பார்ட்டிஷன்ஸ் இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 6ஓட பார்ட்டிஷன்ஸ், 7ஓட பார்ட்டிஷன்ஸ், 8, மேக்ஸிமம் 10 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம், ஷார்ட்கட்டுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்பர் ஆஃப் கான்ஜுகேசி கிளாஸஸ்ன்னு கேட்டால் நீங்கள் இதை போடணும். சென்ட்ரலைசர் ஆஃப் கே சைக்கிள் இன் SN as ஆர்டர் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து K × n - k ஃபேக்டோரியல். ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், மைண்டில் வச்சுக்கோங்க. த சென்ட்ரலைசர் ஆஃப் கே சைக்கிள் இன் SN எவ்வளோ இருக்குன்னா K × n - k ஃபேக்டோரியல். The sign of permutation which product of hard disjoint cycles எப்படின்னா -1 whole power n - r. ஓகே, இங்கே எல்லாமே r போட்டிருப்பீங்க, அது தப்பு. -1 whole power n - r. அடுத்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 5 இன் S5 எவ்வளோ இருக்குன்னா 5 - 1 ஃபேக்டோரியல். ஸோ அப்போ 5 - 1 ஃபேக்டோரியல் 24. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம S4ல பார்த்தோம், 4 சைக்கிள்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்தோம். 4 - 1 ஃபேக்டோரியல். இங்கே நீங்கள் 5 - 1 ஃபேக்டோரியல் போட்டால் போதும். இதெல்லாம் ஃபார்முலா, ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். If sigma belongs to Sn, a cycle of length k, then order of sigma power m என்னவா இருக்குன்னா உங்களுக்கு k by GCD of k, m. ஓகே, ஸோ ஆர்டர் ஆஃப் சிக்மா பவர் m என்னவா இருக்குன்றதுக்கு கேட்டாங்கன்னா அது நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதாவது ஆர்டர் ஆஃப் சிக்மா கொடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம், இது எப்படி இருக்குன்னு இந்த கொஸ்டினை வியூ பண்ணுங்களேன். ஆர்டர் ஆஃப் சிக்மா வந்து கேவா. ஸோ ஆர்டர் ஆஃப் சிக்மா பவர் m என்ன இருக்குன்றது அவங்க கொஸ்டினை கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், k by GCD of k, m. அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் the number of permutation in S5 with exactly 2 cycles is என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி 2 cycles தான் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும் S5ல. ஸோ S5 நோட்டேஷன் அண்ட் டிரான்ஸ்போசிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 5ன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறீங்களா, இது 5 சைக்கிள், 4 + 1 இது 4 சைக்கிள், 3 + 1 + 1 3 சைக்கிள். இப்போ 2 சைக்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணால் இப்படி பிரிக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 + 1 + 1 + 1, இது எல்லாமே ஆர்டர் 2 தான். ஓகே,
ஸோ இதில் வந்து இந்த கவுண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை அவங்க கொஷினாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 2 சைக்கிள்ஸ் வந்து 4,1 அப்புறம் 3,2 அந்த கவுண்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து 30 வரும், 20 வரும், டோட்டல் வந்து 50. ஸோ அந்த ஃபார்முலா தான் நீங்கள் போட்டுக்கணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இது எப்படி போடுறது? உங்களுக்கு வந்து 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஸ்கொயர் இன்ட்டு 1 பவர் 1 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இதை ஸ்ப்ளிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 பவர் 1 இன்ட்டு 1 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது 1 பவர் 3 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணி ஆன்சர் சம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 50. நெக்ஸ்ட், the number of permutation in Sn commuting with a given permutation depends on என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சைக்கிள் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ உங்களுக்கு பெர்முடேஷன்ஸ் நீங்கள் கவுண்ட் வேணும்னாவே அந்த பெர்முடேஷன்ஸோட சைக்கிளிக் ஆர்டர் என்னவா இருக்குன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வைஸ் நாங்கள் பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஆர்டரை ஸ்ப்ளிட் பண்ண முடியும், நம்பர் ஆஃப் கவுண்ட்டையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப வர்த்தியான கொஸ்டின் தாங்க. நம்பர் ஆஃப் குரூப் ஹோமோமார்பிசம் Z6 to Z12க்கு நான் கொஞ்சம் லாஜிக்கலாக நான் உங்களுக்கு வந்து போட்டிருப்பேன். அதாவது இந்த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் 6க்கு மாடல 12 வர மாதிரி எதெல்லாம் 0 வேனிஷ் ஆகுதோ அந்த கவுண்ட்லாம் எடுத்து நான் போட்டிருப்பேன். நீங்கள் அப்படியும் பார்த்துக்கலாம். நீங்கள் ஷார்ட்கட்டில் படிக்கிறீங்கன்னா GCD ஆஃப் 6,12ன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ZMலேருந்து ZNக்கு எவ்வளோ ஹோமோமார்பிசம் கிடைக்கும் அப்படின்னா, குரூப் ஹோமோமார்பிசம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் GCD ஆஃப் M,N போட்டுக்கொண்டு தான். ஸோ என்ன வருதோ அதை நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். இங்கே 6,12 இது M N 6,12னா உங்களுக்கு என்ன வரப்போகுது? 6 தான் GCD, கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர். ஸோ 3 கரெக்ட், சிம்பிள். நம்பர் ஆஃப் குரூப் ஹோமோமார்பிசம் Z8 to Z4க்கு அப்போ மேக்ஸிமம் GCD கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் 8,4 GCD வேல்யூ உள்ளது உங்களுக்கு 4. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 கரெக்ட். நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் குரூப் ஹோமோமார்பிசம் ஃப்ரம் Z10 to Z5 GCD ஆஃப் 10,5 பார்க்குறீங்க. ஸோ வேல்யூ வந்து உங்களுக்கு 5 வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the number of homomorphism from ZP to ZP. ஸோ GCD தான் நீங்கள் பார்க்கணும். இது நிறைய தப்பு பண்ணிட்டீங்க, 1ன்னு போட்டீங்க. GCD ஆஃப் P, P என்ன 1 தானே, P தானே இதுக்கு. ஓகே, PQன்னு கேட்டிருந்தா பரவாயில்ல, இது Qன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நிறைய பேர். GCD ஆஃப் P, P வேல்யூ வந்து 1. அதாவது ZPலேருந்து ZPக்கு போகிற டோட்டல் கவுண்ட் எவ்வளோ வரும் ஹோமோமார்பிசம்னு கேட்குறேன். ஸோ P தான், வேறு எதுவும் கிடையாது. நம்பர் ஆஃப் இன்ஜெக்டிவ் குரூப் ஹோமோமார்பிசம் ஃப்ரம் Z6 to Z12. இன்ஜெக்டிவ் பொறுத்தளவுக்கு என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். ZMலேருந்து ZNக்கு போகுதுன்னா இன்ஜெக்டிவ் மேப் கிடைக்கணும்னா M should be greater than NR. பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா லெஸராக இருக்குது. அப்போ நோ, இன்ஜெக்டிவ் மேப்பே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, அது நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ரொம்ப முக்கியம். ஸோ ZMலேருந்து ZNக்கு நீங்கள் மேப் கொடுக்குறீங்க, இன்ஜெக்டிவ் கிடைக்கணும் அப்படின்னா இந்த M should be greater than N or equal to இருக்கலாம். ஓகே, பட் லெஸராக இருக்கக்கூடாது. பட் இங்கே லெஸர் கேஸ் இருக்குது, அப்போது மேப்பே கிடைக்காதுன்னு சொல்ல வரும். there is no இன்ஜெக்டிவ். அடுத்து நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம் ஃப்ரம் Z4 to Z2க்கு பார்த்தீங்கன்னா GCD 4,2 GCD வேல்யூ என்ன கிடைக்குங்க 2. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட், த கர்னல் ஆஃப் குரூப் ஹோமோமார்பிசம் ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப். அது ரொம்ப வர்த்தியான கொஸ்டின் தான், இதுவும் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து, இஃப் குரூப் ஹோமோமார்பிசம் இஸ் இன்ஜெக்டிவ் இஃப் ஒன் லீவ் கர்னல் இஸ் ட்ரிவியல். ஸோ ரொம்ப முக்கியமான ரிசல்ட், இதுக்கு முன்னாடி வேற மாதிரி அதை பார்த்துருந்தோம். அடுத்து, இமேஜ் ஆஃப் குரூப் ஹோமோமார்பிசம் ஆல்வேஸ் சப் குரூப் ஆஃப் கோடொமைன். ஏன்னா இமேஜ் மீன்ஸ் எங்கே போகுது, ஸோ ஜிலேருந்து அச்சுக்குன்னா அச்சில் தான் விழும், அப்போ இதான் கோடொமைன் இருக்கு. ஸோ இங்கே தான் இமேஜ் இஸ் சப்செட் ஆஃப் கோடொமைன். அப்போ இதில் வந்து இது சப் குரூப்பாக இருக்கும். எதனுடையது குரூப் ஹோமோமார்பிஸோட இமேஜ் வேல்யூ வந்து சப் குரூப்பாக இருக்கும் இன்னும் கோடொமைனில். நெக்ஸ்ட், த ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஐசோமார்பிசம் என்ன சொல்லணும், ஜி மாடு கர்னல் ஆஃப் பை ஐசோமார்பிக் டு இமேஜ் ஆஃப் பை. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், எதுவுமே நோட் பண்ணிக்கிங்க. த சப் குரூப் H ஆஃப் G இஸ் நார்மல் இஃப் ஒன் லீவ். ஸோ உங்களுக்கு வந்து GH ஈக்குவல் டு லெஃப்ட் கோ செட் ஈக்குவல் ரைட் கோ செட்டாக இருக்கலாம். இது சம்முன்னு சொல்கிறாங்க, அதுதான் தப்பு. ஃபார் எவ்ரி ஜின்றது இங்கே நீங்கள் போடணும், ஃபார் சம் போட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். இதுக்கு எவ்ரி சப் குரூப் ஆஃப் இண்டெக்ஸ் 2 இன் G இஸ் நார்மல் சப் குரூப். ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து, இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 நார்மல் சப் குரூப் இஸ் ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப். நார்மல் சப் குரூப். ஓகே, இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 நார்மல் சப் குரூப் இஸ் ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப். H இஸ் நார்மல், த கோஷன் G மாட சின்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னன்னா அது வந்து ஒரு குரூப்பாக இருக்கும். அதாவது ஒரு குரூப்பை எப்போ கோஷன் பண்ண முடியும் அப்படின்னா அதனுடைய நார்மல் சப் குரூப்பால் அதை மட்டும் தான் கோஷன் பண்ண முடியும். ஸோ H இஸ் நார்மல் இன் G இருந்தால் இந்த கோஷன் ஆஃப் G மாடஸ் H ஆல்வேஸ் என்னவா இருக்கும், உங்களுக்கு ஒரு குரூப்பாக இருக்கும். எப்போ அந்த கோஷன் பண்ணுற குரூப் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்குச்சு. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப் ஆஃப் G. சென்டர் ஆஃப் G இஸ் ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப். ஸோ சென்டர் வந்து ஆல்வேஸ் உங்களுக்கு என்னவா இருக்கும், நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். அடுத்து, G இஸ் அபிலியன் தென் எவ்ரி சப் குரூப் ஆஃப் G இஸ் என்னவா இருக்கும்னா நார்மல். ஒரு அபிலியன் குரூப்பை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு சப் குரூப் எடுத்துக்கிட்டாலும் நார்மல். அப்போ Z6 உடைய சப் குரூப்ஸ் என்னவா இருக்கும்னா நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். Z10 ஓட சப் குரூப்ஸ் எல்லாமே நார்மல் சப் குரூப் ஆகும். இதெல்லாம் அபிலியன் இம்ப்ளை பண்ணதோ அதனுடைய சப் குரூப்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னவா இருக்கும், நார்மலாக இருக்கும். நார்மல் குரூப்போடைய கண்டிஷன் GH G இன்வர்ஸ் ஈக்குவல் டு H ஃபார் ஆல் G இன் G. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அகைன் இது சேம் கொஸ்டின் தான். ஸோ கர்னல் ஆஃப் ஹோமோமார்பிசம் இஸ் ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப். அடுத்து, இஃப் N இஸ் நார்மல் இன் G, இந்த நோட்டேஷன் வந்து
ஐம் சாரி, இஃப் n இஸ் சப்குரூப் ஆஃப் G. ஓகே. இது நார்மல். இஸ் n இஸ் நார்மல் இன் G. G மார் n இஸ் அபிலியன் அப்படின்னா உங்களுக்கு கம்யூட்ஸ் ஆகும். ஓகே. ஸோ அப்படின்னும்போது n கண்டைன்ஸ் அ கம்யூட்டேட்டர் சப்குரூப்ன்றது உங்களுக்கு ட்ரூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 கரெக்ட் இருக்கு. அடுத்து நார்மல் சப்குரூப் n இஸ் செட் டு பி சிம்பிள் அப்படின்னா இட் ஹாஸ் நோ நான் ட்ரிவியல் நார்மல் சப்குரூப். ஓகே. ஒரு குரூப் சிம்பிளா இருந்தா இதுக்கு ஒரு நான் ட்ரிவியல் நார்மல் சப்குரூப் எக்ஸிஸ்ட். இட் ஹாஸ் நோ நான் ட்ரிவியல் நார்மல் சப்குரூப்ன்றதா கரெக்ட். அதாவது ஒன்லி சப்குரூப்ஸ் வந்து ட்ரிவியலா இருக்கும், இல்லைன்னா பேரண்ட் குரூப்பா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இன் S3 வாட் ஆர் த நார்மல் சப்குரூப்னா, ஸோ இது வந்து இட் செல்ஃப் இஸ் அ நார்மல் சப்குரூப். A3 இஸ் ஆல்சோ நார்மல், ட்ரிவியல் இஸ் ஆல்சோ நார்மல் சப்குரூப். ஸோ அப்போனா இது A3 S3 அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி ட்ரிவியல் குரூப். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நார்மல் சப்குரூப்பாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் தேர்ட் போட்டிங்கன்னா அது கரெக்ட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க இந்த இன்னைக்கான கொஷின் டிஸ்கஷன் முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோஸ் பார்த்துக்குங்க. நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையானது நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கீமே நான் குரூப்பில் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ வேணுன்றவங்க இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் MCQ ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 9384686847. ஜஸ்ட் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நான் டீட்டெயில் ஷேர் பண்ணிடுவேன். 5 புக்லெட் காம்போ பிரைஸ் வேணும் அப்படின்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இதை விடவே நான் சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா, அது நீங்கள் யூஜிக்கு படிச்சுக்கலாம், பிஜி படிச்சுக்கலாம், பாலி. ஸோ ஒர்த்தா இருக்கும். அந்த புக்லெட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபுல் செட்டு காம்போ வேணும்னாலும் நான் கொடுக்குறேன், இல்லை வந்து இந்த 5 புக்லெட் காம்போ வேணாலும் அவைலபிள். ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணி வாங்கிக்கணும். டெஸ்ட் பேட்ச் ரெகுலராக இருக்கும். ஸோ இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டேவும் சண்டேவும் டெஸ்ட் போட்டுருவோம். கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்துடும், நீங்கள் எழுதிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட் வரும், அதுவுமே உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் தான். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.